இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழிற்சாலைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுற ஸ்க்ரூ, ட்ரில், டேப் இதுகளை பற்றி தான் நம்ம பேசிக்கான விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து ரொம்ப தகவல்கள் தெரியலாம். ஸ்க்ரூஸில் மொத்தம் 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒன்று இந்தியன் ஸ்டாண்டர்ட், இன்னொன்று அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஎஸ் ஸ்டாண்டர்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அது என்னென்னா, ஒவ்வொரு அந்த பிச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு வீக்கும் இன்னொரு வீக்கும் இடையில இருக்கிற அந்த பிச்சு தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் த்ரெட்டில் த்ரெட்டு, அதுக்கப்புறம் இன்ச்சஸ் த்ரெட்டில் 2 டைப் வரும். இப்போ நம்ம எல்லாமே இண்டஸ்ட்ரீஸில், மிஷின்ஸில், ஷாப் ஃப்ளோரில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா த்ரெட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரேராக தான் இன்ச்சஸ் த்ரெட்டு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நான் கையில் எடுத்துகிட்டு இருக்க ஸ்க்ரூவை பற்றி நான் இப்போ சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா M12ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு M12 ஸ்க்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட டயாமீட்ரு இப்போ நான் கையில் வச்சுருக்கேன். இந்த டயாமீட்ரு பார்த்திங்கன்னா 12 mm டயாமீட்டர் இருக்கும். இந்த 12 mm டயாமீட்டர் இருக்கிறதுனால இந்த பிச்சு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணும்போது எம்ன்னு கொடுத்து தான் நமக்கு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. 12 mm டயாமீட்டர் இருக்கும். வெர்னியரில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தெரியும். இது 10 mm அலாங்கி யூஸ் பண்ணி டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும். இது M12 போல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. M12 போல்டுனா டயாமீட்டர் 12 mm இருக்கும். அதுக்கப்புறம் இதோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதை நம்ம வெர்னியரில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிற இந்த போர்ட் வழியாக பார்த்திங்கன்னா அலாங்கீஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்டு ஸ்க்ரூ அப்படின்னு பார்த்திங்கன்னா M10 போல்டு, M10 ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த M10 அப்படிங்கிறது இந்த டயாமீட்டரை தான் குறிக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்க்ரூவில் நான் என்ன சொன்னனோ அதே தான் இதுலேயும். இதோட டயாமீட்ரு 10 mm இருக்கும். மேலே அலாங்கி 8 mm அலாங்கி போடுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். M12 போல்டுக்கு பார்த்திங்கன்னா 10 mm அலாங்கி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இதில் M10க்கு பார்த்திங்கன்னா 8 mm அலாங்கி யூஸ் பண்ணுறோம். கிளியரன்ஸ், அதாவது அலாங்கியோட போல்டோட சைஸை விட அலாங்கி 2 mm கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது M8 ஸ்க்ரூ. M8 ஸ்க்ரூவில் பார்த்திங்கன்னா 6 mm அலாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அது 2 mm கிளியரன்ஸ் போயிடும். அதனால் இதுலேயும் அதே மாதிரி தான். இது எதுக்கு M8 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட டயாமீட்ரு 8 mm இருக்கும் டயாமீட்டர், வெர்னியரில் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் இது M6ன்னா இதோட டயாமீட்டர் 6 mm இருக்கும். இது 5 mm அலாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு கிளியரன்ஸ் 1 mm தான் கொடுத்துருப்பாங்க. போல்டோட சைஸ் சின்னதாகிட்டே போகிறதப்போ அதோட கிளியரன்ஸ் மாறும். M6. இது M5. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்க்ரூ M5 ஸ்க்ரூ. M5 ஸ்க்ரூ 4 mm அலாங்கி போடுற மாதிரி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 5 ஸ்க்ரூ பார்த்துருப்பீங்க. இந்த 5 ஸ்க்ரூ தான் அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த 5 ஸ்க்ரூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரூ. இப்போ இந்த 5 ஸ்க்ரூ இப்போ நீங்கள் இந்த 5 ஸ்க்ரூவை பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த 5 ஸ்க்ரூவை இப்போ நம்ம ஃபிக்சர்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு மிஷின்லேயோ நம்ம இன்செர்ட் பண்ணோன்னா டைரெக்டாக இன்செர்ட் பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல இந்த பிச்சை மேக் பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த டூல் தான் பார்த்திங்கன்னா டேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த டேப்பை பயன்படுத்தி நம்ம ஃபிக்சரில் இதில் இருக்கிற பிச்சை அப்படியே நம்ம அதில் மேக் பண்ண முடியும். அது டேப் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேப், ரீடேப், அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த டேப் போடுறது நம்ம டைரெக்டாக போட முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரில் போடணும். அந்த ட்ரில் போட்டதுக்கப்புறமா இந்த டேப்பை பயன்படுத்தி நம்ம இதில் இருக்கிற பிச் அந்த எவ்வளோ மரம் இருக்குது அப்படின்றத
நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி இந்த டேப் செலக்ட் பண்ணணும். இந்த டேப் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அதில் ட்ரில்லு செலக்ட் பண்ணணும். அந்த ட்ரில்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டேப்பை வந்து அதில் அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது சென்டரை செட் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த டேப் வந்து அதில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்க்ரூவையே நம்மளால் பயன்படுத்த முடியும். இப்போது இந்த ஸ்க்ரூவுக்கு இதில் இருக்கிற 5 டேப்பில் நம்ம எந்த டேப்பை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம எந்த ஸ்க்ரூவை லாக் பண்ண போகிறோமோ அதுக்குரிய டேப்பை நம்ம செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூ பக்கத்தில் இந்த டேப்பை கொண்டு போய் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அந்த பிச்சு வந்து இந்த பிச்சோட மேட்ச் ஆகுதான்றதை பாருங்கள். இப்போது ஸ்க்ரூவை இந்த பக்கமாக இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டேப்பை வந்து அதோட பிச்சை வந்து இந்த பிச் கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த டேப்பு தான் நம்ம வந்து சரியான டேப்பு. சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த டேப்பை நம்ம ட்ரில் பண்ணி டேப் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகாது. இப்போ நார்மலாக நம்ம வந்து டேப்லேயே வந்து சைஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்டான ஸ்க்ரூன்றதுனால இது வந்து M10 ஸ்க்ரூ, M12 ஸ்க்ரூ அப்படின்னா அது டேப்லேயே வந்து M12 × 1.75 அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தே நம்ம வந்து ஈஸியாக நமக்கான டேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது அந்த டேப்பில் வந்து சைஸ் வந்து எழுதியிருக்காமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போது நான் வந்து எனக்கு டேப்போட சைஸ் எனக்கு அதில் டேப்பில் தெரியலை, அழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லை இது வந்து புது டேப் தான் அதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த டேப்பில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க M12 × இந்த இடத்துல பாருங்கள். ஒரு நிமிஷம் நான் வந்து தலைகீழாக வச்சுட்டேன். இந்த டேப்பை வந்து இந்த பக்கமாக பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். M12 × 1.75 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நம்ம வந்து இந்த டேப்பை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த டேப்பை வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ட்ரில் போடணும். அப்போனா அந்த ட்ரில்லை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம எல்லாமே பார்க்குறது ஃபுல்லாகவே இந்த ஒரு ஸ்க்ரூவை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஸ்க்ரூவை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு டேப்புக்கு உரிய ட்ரில்லு நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ட்ரில்லுக்கு வந்து சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். M12 போல்டுக்கு நம்ம எந்த ட்ரில் போடணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. இதில் வந்து டாப் சைஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்குது இந்த சைடில். அதுக்கப்புறம் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் சைஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் வந்து M12 × 1.75 இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற டேப்க்கு ட்ரில் சைஸ் வந்து 10.2 mm ட்ரில் போடணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரில் டேப் சைஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கு வேணான்னா நான் உங்களுக்கு டைப் பண்ணி கூட நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க, பார்த்து கற்றுக்கோங்க. இப்போது M12 டேப்புக்கு வந்து 10.2 mm ட்ரில்லை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ட்ரில்லு எடுத்துக்கலாம். நம்ம 10.2 mm ட்ரில்லை எடுக்கணும். இப்போது இந்த மாதிரி இருக்கும் ட்ரில் பிட்டு உங்களுக்கு தெரியும். நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். ட்ரில்லில் வந்து வேரியன்ட் சைஸு நிறையா இருக்கும். அதில் வந்து நமக்கு இப்போ எந்த ட்ரில் தேவையோ அந்த ட்ரில்லை தான் நம்ம போடணும். இப்போது அதில் 10.2 10.3 அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதிலேருந்து 0.1 கிளியரன்ஸில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து 0.1 நம்ம வந்து ப்ளஸில் போட்டோம் அப்படின்னா டேப் வந்து கொஞ்சம் நோகோ போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை நம்ம டேப் வந்து 0.1 வந்து மைனஸ் ட்ரில்லில் நம்ம போட்டோம் அப்படின்னா டேப் வந்து உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
நம்ம டேப் சுற்றும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே டைமில் நம்மளால் டேப்பை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் டேப் உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ரில்லுக்கு வந்து மேலே வந்து அவங்களே ரீடிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கரெக்டான ட்ரில்லையும் கரெக்டான டேப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக சென்டர் பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப் போட்டிங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரில் டேப் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால் கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை வந்து அதில் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற ஒவ்வொரு ட்ரில் டேப்பையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக ட்ரில் டேப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒர்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஒரு ஸ்க்ரூக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். இதே மாதிரி எல்லா ஸ்க்ரூக்கும் நான் சொன்னேன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப டியூரேஷன் லென்த் அதிகமாக போயிடும். இந்த ஒரு ஸ்க்ரூக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரியுதான்றதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து புரியுதுன்னு சொல்லுங்கள். புரியலைன்னா கமெண்ட்டில் வந்து புரியலை இல்லை இன்னொரு கிளியரான வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு அது புரியும். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே வீடியோஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு எல்லாமே வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.